மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தாண்டி தேமுதிகவினர் பேரணி. கேப்டன் வாழ்க என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்ற தேமுதிகவினர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த குவிந்த தேமுதிக தொண்டர்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சீமான் ஆகியோரும் அஞ்சலி. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மரியாதை. புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. பொதுமக்கள், வாகனங்களில் செல்லுகின்ற பொதுமக்கள், 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அதனுடைய கோர்ட்டினுடைய அந்த உத்தரவை அமுல்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக புத்தாண்டு சம்பந்தமாக காவல்துறை அனைத்து விதமான சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. திருவண்ணாமலையில் மேற்கூரை சேதமடைந்த பேருந்திற்குள் கொட்டும் மழைநீர். குடைபிடித்தபடி பேருந்தில் பயணித்த பயணிகள். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் 16 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி. பராமரிப்பு பணி காரணமாக சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கையுடன் குளிக்கவும் அறிவுறுத்தல். வேலூர் அருகே அரசு பேருந்தில் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை காவல் நிலையம் முன்பு இறக்கிவிட்ட ஓட்டுநர். காவலர்களை கண்டதும் மதுபோதையில் கழுத்தை அறுத்துக் கொண்டதால் பரபரப்பு. திருப்பூர் அருகே கொச்சியிலிருந்து புரொப்பலைன் கேஸ் நிரப்பி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. உரிய நேரத்தில் விரைந்து லாரியை மீட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தேனி அருகே சாலையின் குறுக்கே நாய் சென்றதால் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. நாய்கள் தொல்லையால் ஏற்பட்ட விபத்தில் ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்த நிலையில் தெருநாய்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. வேலூரில் பெய்த மழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகிய நிலையில் நெடுஞ்சாலைகளில் மழைநீர் தேங்காதபடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. தேமுதிகவினர் அமைதி பேரணி நடத்த திட்டமிட்ட இருந்த நிலையில் போலீசார் அனுமதி மறுப்பு. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஜாதி பெயரை குறிப்பிட்டு காளையில் அவிழ்க்கப்படாது என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேட்டி. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போட்டிகள் நடத்த ஏற்பாடு என்றும் தகவல். மேட்டூர் அருகே சுற்றுலா பயணிகளுக்கும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம். பணம் கேட்டு தாக்கியதாக சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரில் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் மீது வழக்கு பதிவு. பாலியல் சம்பவம் குறித்து மாணவி புகார் அளித்தது தொடர்பாக காவல் ஆணையரும் அமைச்சரும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். நியாயமான முறையில் விசாரணை நடைபெற வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் நிலவும் ரம்மியமான சூழல். சாலையில் தேங்கிய பனியில் வாகனங்கள் சிக்கியதால் சுற்றுலா பயணிகள் அவதி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்றும் கடும் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. கேதார்நாத், நைனிடால் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் புறநமைப்பு பணிகள் நிறுத்தம். தென்கொரியாவில் அதிபரை தொடர்ந்து இடைக்கால அதிபரும் பதவி நீக்கம். வாக்கெடுப்பை ஆளும் கட்சி புறக்கணித்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.